அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 17/6/2024 ஏகாதசி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்திரை நட்சத்திரம் மதியம் 1:48 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சமநோக்கு நாள். மந்த யோகம் மதியம் 1:48 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? உறுதிமொழி ஏற்க, வியாபார கணக்கு முடிக்க, வாகனம் விற்க, வாகன பழுது நீக்க, காடு கழனி திருத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு. ஒருபோதும் ஒருவருடைய வேதனைக்கு நீ காரணமாக இருக்காதே. ஆமாங்க, முடிஞ்சால் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம், முடியலைன்னா நம்ம வழியை பார்த்துட்டு நாம் போயிட்டே இருப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆனி மாதம் பிறந்தாச்சு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்து ஏடாகுடமாக உங்களை பேச வச்ச சூரியன் இப்போது 3ஆவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற தந்திரத்தெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறது, சீர்திருத்தம் செய்கிறது, மராமத்து பணிகள் செய்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு படுஜோராக வேலைகள் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, மகனுக்கும் பொண்ணு தேடின்னு இருக்கீங்க. அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த வாகனம் ஏதாவது புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இன்னைக்கு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட வகையில் ஏதாவது ஆலோசனை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். அது வலிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, அனுபவ அறிவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அறிவுங்க. 4 பேர் 4 விதமாக நமக்கு சொல்லித்தரலாம். ஆனால் நாம கற்றுக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது என்றைக்குமே நம்ம அடி மனசுக்குள்ளார நின்றுக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட அனுபவ அறிவு, பட்டறிவு, பகுத்தறிவுக்கெல்லாம் அதிபதி
உறுதியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே திடீர் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் உண்டு, சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி சூரியன் 2வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால கோபதாபம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தவங்கள நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கிறத விட நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல சரி பார்த்து நம்மளை நாம் திருத்திக்கிறது தான் முதல்ல நல்லது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாமே சரியாகுங்க. புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உடல் பருமன் அதிகமாகாமல் கொஞ்சம் பார்த்துங்க. உணவு கட்டுப்பாடு இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. 12வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக அந்த இடம் விற்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க. அப்படி விற்க முடியாத இடத்த விற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் உத்தியோகஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒவ்வொருத்தவர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி. அவர்களை பார்த்து நாம் ஆசைப்படலாம், ஆனால் பொறாமைப்படக்கூடாது. ஆமாங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட கூடிகிட்டு இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நட்பு வட்டத்தில் வரக்கூடியவங்க, உறவுகளாக வரக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வளர்ச்சி அடையும் போது அவங்கள பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வாழ்த்து சொல்லுவீங்க. வாழ்க வளமுடன், நல்லா முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க, 4 பேர் பேசிக்கிறாங்க உங்களை பற்றி பெருமையாக அப்படின்னு எப்பொழுதுமே பொறாமைப்படாமல் அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தமாக வாழ்த்து சொல்லக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதனுடன் ஒளிரும் கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்கள் அடிமனசில் நிறைவேறாமல் இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே இப்போ நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை சொல்லி சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர்லாம் உங்களை பார்த்து உதாசீனப்படுத்தினாங்க, ஓரங்கட்டினாங்க, அதெல்லாம் ஒரு காலங்க. ஆனால் இப்போ அவங்களே ஓடி வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டு, உங்களை போல் யாரும் இல்லை அப்படின்னு வாழ்த்துவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உழைப்பால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. குறைந்த வட்டிக்கு ஏதாவது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம்னு உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியும் இன்றைக்கி எட்டி பார்க்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்தெடுப்பிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டுமே தெரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சம் தர வேண்டும் என்பதனை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு அது எந்த வகையில் சாத்தியப்படும், நமக்கு எந்த வகையில் அது பயனுள்ளதாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத புத்திசாலித்தனத்தால் தெரிந்து வைத்து கொண்டு கால நேரங்களை மட்டுமில்லாமல் எல்லோரையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சுகஸ்தானத்தில் அருமையாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்கும். அவசரத்தில் அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால் பணவரவு திடீர்னு உண்டுங்க. 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால மேற்கொண்டு வீடு கட்டுறது, அது மாதிரி சுப செலவுகள் உண்டு. இருக்கிற வீட்டிலே இன்னொரு தளம் அமைக்கிறது, இன்னொரு அறை அமைக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உணவு, துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தனியாக இருக்கும் பொழுது சிந்தனையிலும் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆமாங்க, நாம் தனியாக இருக்கும்போது எது வேணாலும் பேசிக்கலாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தோடு வராங்க அல்லது ஒரு கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படிங்கக்குள்ள அந்த இடம்பொருள் ஏவலறிந்து நாம் பக்குவமாக பேச வேண்டுங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பேசி தன்னை ஒரு ஹீரோ மாதிரி ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாறுறதுக்கான சூழல் வரும். நீங்கள் தேடின்னு இருந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ரகசியங்கள் எல்லாம் வெளியில் சொல்லிக்காதீங்க. அனாவசிய பேச்சுக்களை எல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 8ல் ராகு இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு ஏதாவது ஒரு மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. புதுசாக ஏதாவது நீங்கள் சமையலறை சாதனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க. உயரதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, யாரிடம் கற்கிறோமோ அவரே ஆசிரியர்.
கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் அல்ல. 10 வருஷம் நமக்கு நம்ம ஸ்கூல் வாத்தியார் பாடத்தெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வாழ்க்கையில் நாம் வெளியில் ஒரு சிலர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்குறோம் பாருங்கள், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அனுபவ அறிவாகவே அது எப்போவுமே இருக்குங்க. அதனால தாங்க வெளியிலேருந்து வரக்கூடிய சில யோசனைகள், வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், சிலர்கிட்டேருந்து சிலதை நாம் விரும்பி கற்றுப்போம். அவங்கள எப்பொழுதுமே ஆசிரியராக மனதுக்குள் வைத்து கொண்டு வணங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரொம்ப நாளாக காத்திருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியும். சுப செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும். காசு நிறையா இருந்தப்பெல்லாம் எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டீங்க, இப்போ கணக்கு கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சில நேரங்களில் சின்ன சின்ன விவாதங்கள் வீட்டுக்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பெரிய பொறுப்பு, பெரிய பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுடைய புகழ் கௌரவம் ஒருபடி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக இன்றைய தினத்தில் பேசுவாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அதிகார பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் அறிமுகமாகுவாங்க. வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால குறுக்கு வழியை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்தி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியத்துக்குள்ளாரையே அருமையான செய்திகள் தேடி வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மாற்றங்களை ஏற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்வது சில காலம். யாரிடமும் போராடாதே, யாரிடமும் விவாதம் செய்து கொண்டிருக்காதே. ஏனென்றால் குறைந்த காலம் வாழ்வதால் இங்கே நம் வாழ்க்கையை நாமே பார்த்து கொள்ளலாம். ஆமாங்க, அதனால தாங்க அனாவசியமான பேச்சுக்களை நீங்கள் எப்பொழுதுமே குறைச்சிப்பீங்க. நமக்கு ஆக வேண்டியது என்னவோ அதை பார்த்துக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட சண்டை போகிறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் மதியம் 1:48 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் மதியம் 1:48 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. விவாதங்களில் பங்கேற்க வேண்டாங்க. வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், வேலை சுமைகள் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையிலையும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட
வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஆமாங்க, இதில் நீங்கள் எந்த ரகம் அப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே நினைக்க மாட்டீங்க. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை முறையை வரையறைத்து கொண்டு வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. காலையில் 11:05 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைந்து மாலை 5:21 வரைக்கும் விஷாகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அதனால் இந்த நேரத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் போதுங்க. அதே மாதிரி மாலை 5:21 அனுஷம் நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:21 கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி புசுன்னு பெருமூச்சு விட்டுன்னு இருக்கிறது அதெல்லாம் சரி வராதுங்க. நாம் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன தான் இப்போ சொன்னாலும் அது என்ன இருந்தாலும் முடிஞ்சு போனது தானே. அதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காமல் சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நம்ம எந்த இடத்துல தவறி விழுந்தோம், எங்கே நாம் கோட்டை விட்டோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் உட்கார்ந்து யோசிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி இருக்கும். ஆனால் ஒருத்தவங்க குறை சொல்லிக்காமல் இன்றைக்கி நல்ல விஷயங்களை பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சுமாராக தான் இருக்குது. போட்டிகள் கடுமையாக இருக்கும், லாபம் கொஞ்சம் குறைவுதாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்காம சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை செய்து கொடுப்பதும் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னிடத்திலேயே நீ முதலில் நம்பிக்கை வை. உனக்குள்ளேயே எல்லா ஆற்றல்களும் பொதிந்து கிடக்கின்றன. அந்த ஆற்றலை வெளிப்படுத்து, எல்லா வகையிலும் சாதித்து காட்டுவாய். ஆமாங்க, சுவாமி விவேகானந்தர் வித்தியாசமாக நிறையா சொல்லியிருக்கிறாருங்க. நம்மக்கிட்ட இல்லாத ஆற்றலா நாம் ஏன் அடுத்தவங்களை பார்த்து பிரமிக்கணும்? தேவையே இல்லை. நம்மக்கிட்ட அதை விட பெரிய ஆற்றல் இருக்குது. தாழ்வு மனப்பான்மை எப்போதும் கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகனம் கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். அதிக அளவு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன நிலுவைத் தொகைகள், சம்பள பாக்கி தொகைகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கையிலேயும் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அப்படி இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் 7வது வீட்டுக்கு உட்கார்ந்ததுனால
கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, அதிக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, செய்த நல்வினையும் செய்கின்ற தீவினையும் ஒரு எதிரொலியை காட்டாமல் போகாது. ஆமாங்க, அதனால தாங்க ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டுன்னு அறிஞர்களும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நம்மளை சேரும். நல்லது செய்தால் நல்லது வரும், அல்லது செய்தால் அல்லது தான் வரும். அதனால்தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, நெல்லை விதைச்சா நெல் தான் வரும், வேறு எள்ளெல்லாம் வராது அப்படின்னு சூட்சமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நல்லதே செய்வோம், நமக்கு நல்லதே நடக்கும் என்று நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அடிக்கடி பழுதாகி நின்று போன அந்த வண்டியை மாற்றிட்டு புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ரொம்ப வருஷமாக இழுபறியாக இழுத்துக்கிட்டு கிடந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் நல்ல தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. என்ன இருந்தாலும் இந்த 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதனால் நடக்கும்போதும் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ பாத சனி நடந்துன்னு இருக்குது. அதே மாதிரி சாலைகளை கிராஸ் பண்ணும்போதும், ரோடை கிராஸ் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்கு எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகும். புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியானவங்களாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒவ்வொரு சம்பவத்திற்கும் 3 முகம் உண்டு. ஒன்று உங்களுக்கு தெரிந்தது, இன்னொன்று அடுத்தவர்களுக்கு தெரிந்தது, 3வது உண்மையிலேயே நடந்தது. ஆமாங்க, அதனால தாங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தால் இப்படி 3 விதமாக யோசிப்பீங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்தவங்க அதை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு ஒரு துப்பறியும் சிங்கமாக இருந்து எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் ஆராய்ந்து அறிவுபூர்வமாக முடிவுகளை அறிவிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ரொம்ப நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு, அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய யோகாதிபதிகளாகிய சுக்கிரனும் புதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன வயசு கனவெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. சொந்த ஊரில் இருக்கிறவங்க நம்மளை மதிக்கணும், அவங்க மதிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பெருசாக பண்ணி சாதித்து காட்டணும், அது மூலமாக எல்லாருக்கும் உதவணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க.
அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழல் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுடைய புகழ் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத ஒரு சின்ன சோகம், ஒரு இனந்தெரியாத ஒரு சின்ன பயம், அது உங்கள் மனசுக்குள்ளார அப்படியே எழ ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதை தூர தூக்கி போடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. நீங்கள் சொல்கிறத அவங்கெல்லாம் நம்பாமலே இருந்தாங்க, ஆனால் நீங்கள் இன்றைக்கி நிரூபித்து காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய பலம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது, உத்தியோகத்தில் இன்றைக்கி நிம்மதி இருக்குது, குடும்பத்திலையும் இன்றைக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விதி என்று எதையும் விட்டு விடாதே, தொடர்ந்து போராடு. விதிவிலக்கு என்று உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது கஷ்டம் வந்தால் இதெல்லாம் நம்ம தலையெழுத்து, என்ன பாவம் பண்ணமோ தெரியலையேன்னு கண்ணை மூடிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு காலத்தை கடத்தக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. அது என்னன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னுடைய கடின உழைப்பால் விடாமுயற்சியால் விதிவிலக்கால் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:48 சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சந்திராஷ்டமங்கிறதுனால இன்றைய தினத்தில் அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது சண்டை ஆரம்பிக்கும், அதை நீங்கள் பொறுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே சொல்கிறாங்க, அதனால் அனுசரித்து போவோம், காது கொடுத்து கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி பொறுத்து போகிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் அவசர முடிவுகளோ முதலீடுகளோ வேண்டாம். உத்தியோக வகையிலையும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வரும். முடிந்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.